வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு அத பார்க்கையிலே தாங்களையே மனசு சொல்லமா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா சித்தாடி வருபவளே செவ்வாடைக்காரி சிங்கரதம் ஏறி வரும் தான் தோன்றி மாறி கொத்தான வேப்பிள்ளையை ஏந்திடும் சூழி நீ கொக்கரித்து ஆடி வரும் தான் தோன்றி மாறி பித்தாக விளைவாக இருப்பவள் தான் நீயே பித்தாக விளைவாக இருப்பவள் தான் நீயே பெடுத்து ஆடி வருவாயே வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா உடுக்கையடி பம்பையடி ஒலிக்குதடி மாறி அதில் ஒய்யாரமாடி வரா தான் தோன்றி அவ மாறி சிலம்பொலிக்க ஆடி வரா தான் தோன்றி அவ மாறி அவ சிங்கரதம் ஏறி வரா செந்தூர தேவி உருமாறி கருமாறி முத்துமாறி நீயே உருமாறி கருமாறி முத்துமாறி நீயே சக்தியாய் எழுந்த தான் தோன்றி தாயே வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா முத்திரக்கும் வேம்பெடுத்து வீசிக்கிட்டு வருவ நீ போட்டதெல்லாம் இறக்கி வச்சு புது வாழ்வு தருவ ஆடி வரும் கரகத்திலே அசைந்து ஆடி வருவ நீ ஆவேசம் பொங்கி போட்டா அக்னி சட்டி எடுப்ப பௌர்ணமியின் நாயகிதான் தான் தோன்றி அம்மா பௌர்ணமியின் நாயகிதான் தான் தோன்றி அம்மா நீ நள்ளிரவில் ஜோதியாக காட்சி தரும் அம்மா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா வேப்பிள்ளையால் விசிறிவிடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசிவிடவா முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு முத்து முத்த வேர்க்குதடி உனக்கு
அத பார்க்கையிலே தாங்களையே மனசு சொல்லமா வேப்பிலையால் விசிறி விடவா தான் தோன்றியம்மா சந்தனம் குழச்சி பூசி விடவா. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ரத்த மாரியம்மன் கோவில் திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்றைய தினம் பக்தர்கள் பரந்தமலை சென்று கன்னிமார் தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்குகிறார்கள். தொடர்ந்து முக்கிய நாட்களில் வெள்ளி செவ்வாய் நாட்களில் அம்பாள் நகர்வலம் வந்து அருள்பாலிப்பார். இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி மஞ்சள் பாவாடை பக்தர்களால் கொண்டு வரப்பட்டு மஞ்சள் பாவாடை அலங்காரமும், அதனைத் தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை காந்திநகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஊன்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து பூசாரிகளால் பூ பற்ற வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து காலையில் அக்கினி சட்டி பக்தர்கள் இருப்பார்கள். இதைத் தொடர்ந்து கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி காமராஜர் பொதுமக்களால் ஏறும் நிகழ்ச்சி நடைபெறும். கழுகு மரம் ஏறி முடித்தவுடன் அதனைத் தொடர்ந்து பூசாரிகள் மற்றும் பொதுமக்கள் பூக்குழி இறங்கி தங்கள் விரதத்தை முடிப்பார்கள். மார்ச் மாதம் 11ஆம் தேதி மஞ்சள் நீராட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் குளத்திலிருந்து பூ பல்லக்கில் அம்மாள் முக்கிய நகர்வழியில் பவனி நிகழ்ச்சி நிறைவு பெற்று வியாழக்கிழமை திருவிழா இனிதே நிறைவு பெறும். பக்தர்கள் வருக, அருள் பெறுக.